ஒரு மழை காலத்தை எப்படி வரவேற்கிறது அப்படின்னு நம்ம நிறைய நாள் யோசிப்போம். ஆனால் ஒரு குளிர்காலத்தை எப்படி வரவேற்கிறதுன்னு யோசிக்கவே மாட்டோம். காரணம் என்னன்னா, அது கொஞ்சம் மதன்னு இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து அந்த குளிர்காலத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது கொஞ்சம் அந்த அளவுக்கு நமக்கு புரியாத ஒரு விஷயமாவே இருக்கும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஸ்வெட்டர் ரெடி பண்ணி வச்சுக்குவோம், இல்லை கம்பளியெல்லாம் மேலேருந்து எடுத்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி பரனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கீழே இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரிப்ரேஷன் டைம் இந்த குளிர்காலத்துக்காக நாம் பண்ணுவோம். ஆனால் குளிர்காலம் நமக்கு என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு போட்காஸ்ட்டில் விரிவாக பேச போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நச்சின 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரிஸோட 32வது எபிசோட். மழையெல்லாம் அங்கங்கே பெஞ்சிட்டு இருக்கு. இது குளிர்காலத்தோடைய ஒரு ஆரம்பமாகவும் இருக்குது. மார்கழி மாதம் அப்படின்றது குளிர்காலத்தோடைய ஆரம்பம் தானே. ஸோ அந்த ஒரு குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சேட்டிங்காக இன்றைக்கி இருக்க போகுது. ஸோ இந்த சேட்டில் என் கூட ஒரு ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கவிஞர், என் கூட வந்து படித்தவங்க. இப்போ வந்து அவங்க நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம இந்த 32வது எபிசோடில் என்ன பேச போகிறோன்னா, குளிர், அப்புறம் சிறுகதை, கவிதை, இன்னும் பல விஷயங்களை நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். அவங்களோட பேர் மனுஷி. ஸோ கவிஞர் மனுஷி அப்படின்னோடனே எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கவிதை புக் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா சாகித்ய அகாடமியோட யுவ புஷ்கார் விருது வாங்கியிருக்காங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றது கூடுதல் சந்தோஷம் எனக்கு. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மனுஷி. வணக்கம். ஸோ வெல்கம் டு நச்சின 4 வார்த்தை பாட்காஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே, இந்த போட்காஸ்ட்குள்ளே உங்களை வரவேற்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு வந்து குளிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசணும் அப்படின்னோன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த கவித்துவமான பல விஷயங்கள் அப்படி ஞாபகத்துக்கு வந்தது. அதனால தான் உங்களை இந்த போட்காஸ்ட்டில் பேச வைக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கூப்பிட்டேன். அண்ட் நீங்களும் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு ஓப்பனிங்கான கொஷின், குளிர்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த எபிசோட்ல பேசுறது. ஏன்னா ஜென்ரலா குளிர் அப்படின்னும் போது நமக்கு என்னுடைய கிராமத்து நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வரும். லைக் அந்த மார்கழி மாசம் அப்படின்னும் போது குளிர், அதோட சேர்ந்து அந்த மார்கழி மாச கோலம் அதெல்லாம் தாண்டி இந்த தெருவெல்லாம் பெருக்கி குப்பை வச்சிருப்பாங்க தெரியுமா? ஆமா. இங்க வந்து அதெல்லாம் எனக்கு தெரியல, சிட்டில வந்து அப்படி தெரியல. அங்கெல்லாம் எப்படின்னா தெரு வந்து பெருக்கி அந்த வைக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கொளுத்திட்டு நாங்க குட்டி பசங்க எல்லாம் உட்காந்து 4:30 மணி 5 மணி வாக்குல அந்த நெருப்பு மூட்டி சுத்தி உட்கார்ந்துட்டு 7 மணி வரைக்கும் அங்கங்க இருந்து சுள்ளிகள், அப்புறம் சின்ன சின்ன விறகு, பேப்பர், என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொளுத்தி அந்த குளிரை வந்து அந்த நெருப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு நாங்க வந்து என்ஜாய் பண்ணுவோம். அதாவது மேல வந்து பனி கொட்டும், ட்ரெஸ் நனையிற அளவுக்கு பனி கொட்டும். ஆனா நாங்க நெருப்பு பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருப்போம். எனக்கு குளிர் அப்படின்னா எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, எனக்கு குளிர் அப்படின்னோன்னா என்னோட ஞாபகத்துக்கும் பல விஷயங்கள், கிராமப்புற சார்ந்த விஷயங்கள் நிறைய ஞாபகத்துக்கு வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பூசணி பூ வந்து இந்த மார்கழி காலத்துல தான் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பூசணி பூவை வந்து கோலம் போட்டு அதுக்கு நடுவில் வைப்பாங்க, சாணி பிடிச்சி வச்சு. இப்பெல்லாம் அது நடக்கிறதே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நகரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் நிறையா மாறிடுச்சு. டவுனில் இருக்காங்க அப்படின்னாலே இந்த சாணி தெளித்து கோலம் போடுறது அப்படின்ற ஒரு கான்செப்டே மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து நடுவில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதில் பூசணி பூ வைக்கிறதுன்ற மாதிரி தான் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சொல்லுங்கள், அப்புறம் இந்த குளிர் அப்படின்னா வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும்? எனக்கு இந்த குளிர் அப்படிங்கும்போது இப்ப ரீசெண்டா நான் சில மலை பயணங்கள்லாம் போயிருக்கேன். ஸோ அந்த மலையில இரவுகள்ல அந்த குளிரை வந்து நான் அனுபவிச்சது அது ஞாபகம் வரும். அப்புறம் நைட் டைம்ல அந்த வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஒரு 12-1 மணி அந்த வாக்குல வந்து வண்டி ஓட்டிட்டு போகும்போது கையெல்லாம் அப்படியே விரைச்சு போயிடும். நம்ம ரசிச்சு ரசிச்சு பார்த்த சினிமால எல்லாம் எனக்கு அப்பெல்லாம் என்ன தெரியுமா எனக்கு ஞாபகம் வரும், ரோஜா படத்துல ஒரு பாட்டு இருக்குமே, வெள்ளை மழை பொழிகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டுல எப்படி அவங்க வந்து அவ்வளோ ஃப்ரீயா ஜாலியா அந்த குளிர்ல டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. வண்டியே ஓட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர இது இருக்கும். நான் அதை யோசிச்சு, ஏன்னா கையெல்லாம் விரைச்சிடும். நம்ம அவ்வளவு ரொமான்டிசைஸ் பண்ணி பார்த்த படங்கள் அதெல்லாம் வந்து வேற, ரியாலிட்டி வேற அப்படிங்கறத எனக்கு குளிரை பத்தி யோசிக்கும்போது உண்மைதான். ஆனா ரியலாவும் அந்த இடத்துல போய் நின்று அதெல்லாம் நடிச்சிருக்காங்க. நின்று கட்டு சொன்னோன்னா அவங்க வந்து அப்படியே அந்த போர்வையெல்லாம் எடுத்து போத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். குளிராத மாதிரி நடிக்கிறது ரொம்ப பெரிய டேலண்ட்.
அது என்னமோ உண்மைதான். ஆக்சுவலா இந்த ஒரு குளிர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த கான்செப்டுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம், எனக்கு ஏன் இப்படி இந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த கதையை நான் சொல்லிடுறேன், மக்களும் கேட்டு அப்படி என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட ஃப்ரெண்டு முத்துராமன் ஒரு பையன், ஸோ அவன் தான் எனக்கு இந்த கதையை சொன்னான். என்னன்னா, அவன் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அவனோட ஃப்ரெண்டு கூட போவானாம். ஸோ ஃப்ரெண்டு கூட பஸ்ஸில் போகும்போது அந்த ஃப்ரெண்டு வந்து சொன்னான்னா, கிளைமேக்ஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்னானா. என்ன கிளைமேக்ஸ் நல்லா இருக்குன்னா, எந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு. இல்லைங்க, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, நல்லா அப்படி ஜாலியாக இருக்குன்னு. அதாங்க எந்த படத்தோட கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, அதுக்கப்புறமா தான் கிளியராக காட்டினாரா கையை காட்டி, அங்கே பாருங்க கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு, ஆனால் அந்த பையனுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. ஸோ கிளைமேட் நல்லா இருக்கு அப்படின்றத ஒரு கிளைமேக்ஸ் நல்லா இருக்குன்னு. ஸோ எனக்கு கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு தாட்டு, சரி ஓகே, இந்த ஒரு தாட்டுன்னு போது கிளைமேக்ஸ், இப்போ நம்மளோட கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு, குளிராக இருக்கு, அதை வச்சு பேசுவோம் அப்படின்னு தான் இந்த கான்செப்டே எடுத்துட்டு வந்தேன். சின்ன வயசுல நான் வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட்டுக்கு போவோம். ஸோ மார்னிங் டைமில் இண்டிபெண்டன்ஸ் டேலாம் மழை பெய்யும், ஆனால் ரிபப்ளிக் டே இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது, அடுத்த மாதம் வரப்போகுது. அந்த நேரத்தில் பனி அப்படி இருக்கும், எதிர்த்தாப்பில் போகிறவங்க வரவங்க யாரும் தெரிய மாட்டாங்க. ஆனால் அப்பயும் கூட எழுந்து போயிட்டு அந்த மார்ச் ஃபர்ஸ்ட்லாம் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். ஸோ ஸ்கூல் டைம் ஞாபகங்கள் எனக்கு வந்தது. அது மாதிரி சின்ன வயசில் குளிர்காலத்து ஞாபகங்கள், ஸ்கூல் டைமில் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? இந்த குளிர் அப்படிங்கும்போது எனக்கு இன்னொரு ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயம் என்னன்னா, 2018 இந்த யோ புரஸ்கார் அவார்டு வந்து சண்டிகர்ல எனக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகே. சோ அந்த டைம்ல வந்து சண்டிகர் வந்து நவம்பர் மாசத்து குளிர் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஹெவியா இருக்கும். அதாவது 6, 5 அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே. அந்த குளிர்லாம் வந்து நம்ம நான் பார்த்தது கிடையாது. நான் சாதாரணமா இங்க இருக்கிற பாண்டிச்சேரி குளிருக்கே வந்து 2 ஸ்வெட்டர் போட்டு மேல ஒரு ஜர்க்கின் போட்டு கை கிளவுஸ் அப்படி இருக்கக்கூடிய ஆளு. சோ அந்த சண்டிகருக்கு போயிட்டு 6 நாள் அங்க இருக்கணும். ஃபர்ஸ்ட் 3 days வந்து நான் எப்படின்னா நல்லா பல்க் ஆயிட்டேன். ஏன்னா என்னோட ட்ரெஸ் உள்ள 2 டிஷர்ட், அதுக்கு மேல ஷர்ட், அதுக்கு மேல டெனிம் ஷர்ட், அதுக்கு மேல ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஒரு டெனிம் கோட்டு, மங்கிக்குள்ளா, அப்படி ஃபுல் கவர்டா இருப்போம். அப்பயும் எனக்கு குளிரும், ஏன்னா முகத்து வழியா அந்த பனி உள்ள போகும். 7 மணிக்கெல்லாம் வந்து நமக்கு 11 மணி 12 மணிக்கு குளிரும்ல, அந்த மாதிரி குளிரும். சோ இப்படி வந்து ஃபுல் கவர்டா இருக்கும்போது எனக்கு 4th day என்ன பண்ணாருன்னா, எங்களோட சாகித்ய அகாடமி செக்ரட்டரி வந்துட்டு அந்த அடுத்த நாள் அவார்ட் ஸ்பீச் சம்பந்தமா ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக ரூம்க்கு வந்திருந்தாரு. நான் ஃபுல் கவர்டா இருக்கிறத பார்த்துட்டு, அவர் எப்படின்னா சாதாரணமா ஒரு ஷர்ட் பேண்ட், ஒரே ஒரு மஃப்லர், அவ்வளவுதான். இது எங்க ஊரு அப்படின்னு இருந்திருக்கிறாரு அவரு. ஆமா, ஆனா அவர் வந்து டெல்லிக்காரரு. ஓகே, அங்கேயும் அதே மாதிரி தானே. ஆமா. சோ நமக்கு அந்த குளிர் பழக்கம் இல்லைல்ல. அப்ப வந்து அவர் சொன்னாரு, மனுஷி ஏன் இவ்வளோ இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு குளிர் தாங்காது அப்படின்னு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, இங்க பாருங்க, எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்தோட ஃபுட்டு சாப்பிடணும், அந்த இடத்தோட கிளைமேட்டை ஃபுல்லா வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நீங்க உங்க ஊருக்கு போயிட்டீங்கன்னா இந்த சண்டிகரோட குளிரை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அது ஒரு பெரிய லெசன் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த அபியும் நானும் படத்துல பிரகாஷ் ராஜ் வந்து பனியனோட வந்து கெத்தா நடந்து போவார்ல, எல்லாத்தையும் கழட்டிட்டு நைட்டு 10 மணிக்கு அந்த சண்டிகர் ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் போய் நடந்துட்டு வந்த வெடன்னு குளிர். அதுல இருந்து ஆனா இவ்ளோ கவர்டா இருக்கிறது இல்ல, குளிரை வந்து நான் முழுமையா உள்வாங்க ஆரம்பிச்சேன். இந்த ஒரு கிளைமேக்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு அந்த குளிர் பத்தி யோசிக்கும் போது? ஆமா ஆமா. சோ உங்களோட மெமரி ஷேர் பண்ணோம், என்னோட மெமரி ஷேர் பண்ணோம். மக்களுக்கும் நிறைய மெமரிஸ் இருக்கும், அதெல்லாம் அப்பப்போ அப்படியே கமெண்ட்ஸ்ல கூட போடுவாங்க, இல்ல எனக்கு பர்சனலா கூட அவங்க மெசேஜ் பண்ணட்டும், நம்ம அதை பற்றி அவங்கள்ட்ட இன்னொரு நாள் பேசலாம். அண்ட் இப்போ வந்து மெயினான ஒரு மேட்ரு, இன்னைக்கு வந்து இந்த போட்காஸ்ட்டில் நமக்காக ஒரு ஸ்பெஷல் விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷி வந்து இது வரைக்கும் அவங்க எழுதின கவிதைகளில் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காங்க, புக்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகாத ஒரு கவிதை நமக்காக குளிர் பற்றி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை கேட்கலாமா? கண்டிப்பா. ஓகே, சொல்லுங்க. நான் இப்போ வாசிக்கிறேன். இந்த கவிதை வந்து ஒரு குளிர்காலத்துல அந்த குளிரை ஃபீல் பண்ணி எழுதப்பட்ட ஒரு கவிதை தான். ஸோ நான் வந்து என்னோட கவிதைகள்ல மாயா அப்படின்னு ஒரு கவிதை படிமத்தை வந்து பயன்படுத்துவேன். எனக்கு வந்து கவிதைக்குள்ள ஒரு டயலாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்றது என்னோட ஒரு டெக்னிக்கா நான் வந்து உருவாக்கி வச்சிருந்தேன். அதுல ஒரு கவிதை இது.
பனிக்காலத்தின் மாலை பொழுதில் குளிரின் கரங்களை பற்றி கொண்டாள் மாயா. நியான் விளக்கொளி படர்ந்திருக்கும் சாலையோர கடையொன்றில் காலுறைகளை வாங்கி கொண்டாள். சிவப்பு நிற உள்ளன் குல்லாயும் கம்பளி போர்வை ஒன்றையும் விலை பேசினாள். அகல் விளக்கின் எண்ணெய் வாசனை வீடெங்கும் பரவச் செய்த பின் அவளது அறைக்குள் புகுந்து கொண்டாள். தெருமுனையிலிருந்து ஒலிக்கும் பாடல் ஒன்றில் கண்மூடி லயித்திருந்தாள். பனிக்கால இரவை வரவேற்க அங்கு யாருமே இல்லை. குழந்தைகளின் ஆரவாரமற்று நிசப்தங்களின் கூடாக மாறியிருந்தது தெரு. குழந்தைகளின் ஆரவாரமற்று நிசப்தங்களின் கூடாக மாறியிருந்தது தெரு. ஒற்றை பெண் நாயை சுற்றி சுற்றி அலையும் ஆண் நாய்கள் இரவை காமத்தின் பொழுதாக்கின. குரல் வழி காதல் மொழி பேசும் யுவதியின் எச்சில் முத்தத்தால் வெண்ணிற இரவு இன்னும் ஈரமானது. இரவின் உடலெங்கும் பனி படர்வதை ஜன்னல் அருகில் அமர்ந்து அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் மாயா. இலைகளின் மீது சொட்டு சொட்டாக வந்தமர்ந்த பனித்துளிகளிடம் யாமப்பொழுதின் ரகசியங்கள் ஒளிந்திருப்பதை நகர்ந்து போகும் பனிக்கால மேகங்களும் மின்னிச் சிரிக்கும் நட்சத்திரங்களும் இரவின் ஆடைகளாகி இருப்பதை கண்குளிர கண்டாள். அந்த கணத்திலிருந்து குளிரை சேர்த்து அணைத்து கொண்டாள். சூப்பர். ஆக்சுவலா இந்த கவிதையை கேட்கும் போது எனக்கு உங்களுடைய சண்டிகர் பயணம் ஞாபகத்துக்கு வர மாதிரி இருக்கு. மாயா, நீங்க தானா? மேபி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்து இந்த கவிதையா வந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஆக்சுவலா இது இந்த மொத்த கவிதையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அந்த ஜன்னல் பக்கத்துல போய் மாயா உட்கார்ந்த அந்த ஒரு தருணம் தான். ஏன் அப்படின்னா ஜன்னல் பக்கத்துல போய் உட்காரும் போது அவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஜன்னலுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய விஷயத்த பாக்குறோமோ இல்லையோ, நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அவ்வளவு நினைவுகளும் அந்த ஜன்னலுக்கு அந்தாண்ட இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும். நான் அப்படிதான் பார்ப்பேன் ஒரு சில நேரங்கள். ஸோ ஒரு சாளரம், அந்த ஜன்னல் அப்படின்னும் போது அதுக்கு அந்தாண்ட இருக்கிறது நம்மளுடைய நினைவுகள் அப்படின்ற மாதிரி இருந்தால் எவ்வளோ விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படி திரும்ப நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். ஸோ கவிதை ரொம்ப அழகாக இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கவிதைக்கு பின்னாடி ஒரே ஒரு எலமெண்ட், இந்த ஒரு எலமெண்ட் வந்து எனக்கு இந்த கவிதையை ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சமீபத்தில் பர்வதமலை போயிருந்தேன். ஸோ அந்த பர்வதமலை உச்சியில நைட்டு ஒரு 12 மணி போல அப்படியே அந்த மலை உச்சியில கோயிலுக்கு வெளியில வந்து மலையில இருந்து அந்த இருட்டுல அந்த ஒட்டுமொத்தமான சமவெளியை பார்க்கும்போது ஃபுல் பனி, அந்த பனி வந்து எனக்கு அந்த சண்டிகர் பனியை ஞாபகப்படுத்துச்சு. இதுதான் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள உள்ள புதஞ்சிருக்கும், ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து அதை வெளியில கொண்டு வரும். அப்போ எனக்கு அந்த சண்டிகர் பனியும் அந்த பர்வதமலை உச்சியில இருந்து நான் அனுபவிச்ச அந்த பனியும் வந்து இந்த கவிதை எழுதுறதுக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ ஒரு டிராவல் போனோம்னா நமக்கு நிறைய கவிதைகள் கிடைக்கும் அப்படின்றது தான் இங்கே நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ டிராவல் எவ்வளவு கவிதைகள் உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் சமீபமாக எழுதின கவிதைகள் எல்லாமே வந்து நான் போன சில காடு, மலை, அருவி, இது வந்து என்னை எழுத வச்சது தான். ஓகே. டோரா புஜ்ஜி தான். மிக சமீபமானு சொல்றது வந்து கடந்த 1 வருடமா நான் எழுதுற பெரும்பாலான கவிதைகள்ல என்னோட பயணம் தான் முக்கியமான ஒரு உந்து சக்தியா இருக்கு. ஓகே. அது ஒரு என்ன சொல்ல, ஒரு சின்ன கீ கொடுத்து இது எழுது அப்படின்னு சொல்றது. ஓகே. ஸோ ரொம்ப நாளா எழுதாம வச்சிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நினைவு இருக்கா? இதை எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனா இப்போ வரைக்கும் நான் எழுதலை அப்படின்ற மாதிரி ஏதாவது? டெஃபினட்டா இருக்கு. என்னன்னா, நான் வந்து கவிதை தாண்டி இப்போ சிறுகதைகளும் எழுதிட்டு இருக்கேன். என்னோட புத்தகம் வரப்போகுது. அதுல வந்து கிட்ட ஒரு 4.5 வருஷம் முன்னாடி ஒரு கதை வந்து நான் எழுத ஆரம்பிச்சேன். அந்த கதை வந்து நான் எப்பயுமே எனக்கு என்ன பழக்கம்னா, நான் எழுத ஆரம்பிச்சேன்னா ஒரே சிட்டிங்ல அந்த கதையை எழுதி அந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அதை எடிட் பண்றது, இல்லை இதை மாத்தலாம் அப்படிலாம் வந்து யோசிப்பேன். ஸோ அன்னைக்கு கதை எழுதிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபுல்லா எழுதிட்டு வந்துட்டேன். கடைசியா முடிக்கிறதுக்கு இன்னும் வந்து ஒரு 2 பேஜ் நான் வந்து எழுதிட்டேன்னா அந்த கதை முடிஞ்சிடும், கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. அந்த டைம் வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. ஸோ அந்த ஃபோன் வந்த உடனே நான் அட்டென்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசியிருப்பேன். பேசிட்டு திரும்ப வந்து உட்கார்ந்தேன் அப்படின்னா எனக்கு அந்த அடுத்த லைன் வரவே இல்லை.
ஸோ சரி ஓகே, நான் ரொம்ப நேரம் உட்காந்து அந்த கதையில அடுத்த லைன் என்ன போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். யூஸ்வலா கதை எழுதும்போது அவ்வளோலாம் யோசிக்கலாம் மாட்டேன், ஃப்ளோவா வரும். அந்த 10 நிமிஷம் போன் கால்ல என்னாச்சுன்னா அடுத்த லைன் எனக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்னுச்சு. சரி ஓகே அப்புறமா எழுதலாம்னு நான் எடுத்து வச்சு இப்ப வரைக்கும் நான் அந்த கதையை எழுதல. ஓகே, சோ அந்த ரைட்டர் பிளாக் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல தனியா அந்த ஆமா, அந்த ஒரு கதைக்கு அப்படியே பிளாக் ஆனது. அது வந்து ஒரு நாய்க்குட்டி பத்தின கதை வேற. ஓ ஓகே, உங்களுக்கு எனக்கு ஆனா அந்த கதையை வந்து திரும்ப நான் எப்ப எழுதுவேன்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு வாட்டி எடுத்து வைக்கும் போதும் அந்த இடத்துல வந்து அந்த எழுதப்பட்ட கதையில நான் நிறைய சேஞ்சஸ் பண்றேனே தவிர அந்த இடத்தை தாண்டி போக மாட்டேங்குது அந்த கதை. ஓகே, சோ அந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி தடுக்குது உங்களை. ஆமா, அந்த சக்தி சந்திரமுகி எங்க இருக்காங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அந்த பாம்பு வெளியில போயிடட்டும். ஓகே, இப்போ நீங்க ஒரு கவிதை சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் இது கவிதையான்னு எனக்கு தெரியல, ஆனா கவிதையா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகே, அது நான் சொல்றேன், அந்த எல்லாரும் கேட்கட்டும். நீங்க உங்களோட சைட்ல ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஷேர் பண்ணலாம். ஓகே, அண்ட் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா டார்க் லவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேடியோ மேன் தமிழ் அந்த யூடியூப் சேனல்ல நான் ஒரு சில வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ்ல அந்த காற்று அப்படின்ற ஒரு டைட்டிலில் நான் இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சேன். ஆனால் அது ஒரு சில காரணங்களால் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறமா அதை வீடியோவாக மாற்றலை. ஸோ அதனால் இன்றைக்கி போட்காஸ்ட்டில் நேயர்களுக்காக இதை வந்து ஷேர் பண்ணிடலான்னு என்னுடைய தாட். அதனால தான் இதை எடுத்து வந்திருக்கேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர் சொல்ல முடியாது, குளிரோடு சேர்ந்த மழை, அது சம்மந்தப்பட்ட ஒரு கவிதை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கவிதை இதுதான். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு மழை பெய்யும், அதிவேகமாக காற்று வீசும், சூறை காற்று வேரோடு மரத்தை பிரித்து எடுப்பது போல என் மனதை என்னிடமிருந்து பிரித்து எடுக்கும் அந்த காற்று. நெடுந்தூர பயணத்திற்கென தண்ணீர் போத்தல், உருளை சீவல், நீலப்பல் செவிபேசி, வினோத் கேப்ரி எழுதிய 1232 கிலோமீட்டர் புத்தகம், முன்பதியாத ரயில் வண்டி டிக்கெட்டுகள், என் பொதி சுமக்க உருளும் பன்னாட்டுப்பை, டிஜிட்டல் இந்தியாவின் பொருளாதாரம் காக்கும் கடன் அட்டைகள், இன்னும் என்ன தேவை, இன்னும் என்ன தேவை? பிடித்து கொள்ள உன் கரம், சாய்ந்து கொள்ள உன் தோள், பீத்து எரிய உன் மனம், கட்டி சாய உன் மடி போதும், காலோடு காலுரசி, அலைக்கடல், அங்காடி தெரு, மலைப்பாதை, வயல்வெளி, இது எல்லாம் தாண்டி ஊர் பெயர்களை மாற்றிக்கொண்டே போவோம். என் பெயரும் உன் பெயரும் மாறிக்கொண்டே இருக்கட்டும். ரோமியோ ஜூலியட்டும் லைலா மஜ்னுவும் ராமும் ஜானுவும் சேராத சோகத்தை தீர்த்து வைப்போம். ஒரு 100 யுகங்கள் வாழ்ந்து. இன்னும் சற்று நேரத்தில் இங்கு காதல் மழை பெய்யும், அதிவேகமாக சந்தோஷ காற்று வீசும், சூறை காற்று வேரோடு மரத்தை பிரித்து எடுப்பது போல என்னை இந்த ஊரிலிருந்து புலம்பெயர செய்யும் அந்த காற்று. ஸோ இப்படி ஒரு கவிதை எழுதினேன். இந்த கவிதை வந்து குளிருக்காகவா அப்படின்னு கேட்டா குளிரோட சேர்ந்து ஒரு பயணத்துக்காக எழுதுனது அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதினேன். ஆக்சுவலா இந்த கவிதை வந்து ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஒரு கவிதையா அப்படியே ஒரு ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது. அந்த கடைசியா முடிக்கும் போது இந்த காதல் மழை அப்படிங்கும்போது அந்த கவிதை அது வரைக்கும் பேசின ஒரு டோன்ல இருந்து வேற மாதிரி மாறிடுச்சு. பட் நைஸ். ஓகே, அதுல அந்த பேர் வந்து உன்னோட பேரும் என்னோட பேரையும் வந்து நம்ம அப்பப்ப மாத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஓகே, சோ இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த கவிதை படிக்கும்போது சதுரங்க ஆட்டம்னு சொல்லிட்டு ஒரு மொழிபெயர்ப்பு வங்க சிறுகதை ஒண்ணு, அந்த சிறுகதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு கார்ல இரவுல பயணம் போகக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும், அதாவது லவ்வர்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஆனா 2 பேரும் வந்து லவ் அந்த அந்த ஒரு உணர்வு ஒத்த நிலையில இருக்கிறவங்க. அதான் இத கவிதைன்னு சொல்ல முடியாது, கவிதைன்னு வச்சுக்கலாம். அவங்க லவ்வர்ஸ்னு சொல்ல முடியாது, லவ்வர்ஸ்னு வச்சுக்கலாம். இல்ல நிஜமாவே கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஆனா நிஜமா இது வந்து கவிதையா இருக்கு, அதை நான் சொல்லியே ஆகும். இது ரொம்ப கவிதையா இருக்கு. எனக்கு ரொம்ப என்னால அந்த கவிதைக்குள்ள ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஓகே, நிறைய டிராவல் பண்றதுனால அந்த ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சிறுகதையில வந்து அந்த 2 பேரும் ஒரு கேம் விளையாடிட்டே அந்த கார் டிராவல் போவாங்க. அதாவது இலக்கில்லாத ஒரு பயணம் தான். அவங்க ஒரு ரைடு போவாங்க.
அதுல வந்து ஒரு டைம் வந்து இவ ஒரு அன்னோன் பர்சனா ஒரு லிஃப்ட் கேட்டு வந்தா என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் போயிட்டே இருக்கும். ஓகே. திடீர்னு வந்து அவன் வந்து ஒரு அன்னோன் பர்சனா வந்து அங்க அவ கூட டிராவல் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு மாத்தி மாத்தி வரும். அது ஒரு மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையிலான ஈகோ அண்ட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கதை. ஒரு விளையாட்டு சதுரங்கத்துல நீயா நானா அப்படிங்கிற மாதிரி அந்த இது போயிட்டே இருக்கும். ஓகே. சோ இப்போ அது வந்து வேற ஒரு கலர் அந்த கதை அப்படின்னா இது ஒரு வேற ஒரு கலர். ஓகே. ஆனா இதே கலர்ல நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய ஷார்ட் ஸ்டோரிஸ், நிறைய கவிதைகள் நிறைய வந்திருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நித்தம் ஒரு வானம் அப்படின்னு ஒரு படம், அதுவும் கூட ஒரு டிராவல் பேஸ் பண்ண ஒரு படம் தான் நினைக்கிறேன். அதுலயும் கூட நிறைய குளிர்லாம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட் மூவியா பார்த்த ஒரு படம் ரீசெண்ட் டைம்ல. பாத்தீங்களா? ஆமா, நானும் பார்த்தேன் அந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் வந்து டிராவல் அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் அந்த கான்செப்ட், அந்த ரெண்டு ஸ்டோரி அப்படிங்கிறது. அண்ட் இது வரைக்கும் நான் வந்து பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதையில வர கேரக்டரை தேடி ஒரு டிராவல் போறதுன்றது இது இந்த படத்துலதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். இல்ல இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான கதைகள் நிறைய நான் பார்த்திருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம விஜய் ஆண்டனியோட காளின்னு ஒரு படம், அதுலயுமே கூட கிட்டத்தட்ட அவரோட ஓன் ஸ்டோரிய தேடி போவாரு. ஆனா வந்து அந்த ஓன் ஸ்டோரிய தேடி போறதெல்லாம் நிறைய இருக்கு. அதாவது தன்னோட அப்பா அம்மாவை தேடி போறதோ அண்ணனை தேடி போறதோ அதெல்லாம் ஓகே. இதுல வந்து ஹீரோ நாவல் படிப்பாரு, அந்த நாவலோட கிளைமேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் டிராவல் பண்ணுவான். அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா படம் நல்லா இருந்தது. ஆனா இது மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன சின்ன சின்ன ஸ்லைட் வேரியேஷன்ஸோட நிறைய பார்த்துருந்தோம். நல்லா இருந்துச்சு படம். ஆனா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகலையே அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தமா தான் இருந்துச்சு. பாவம் அந்த பையனும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, இன்னும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே. ஸோ இப்போ இது வச்சிரும் குளிர் சார்ந்த ஏதாவது ஒரு ரைட்டிங், ஒரு எழுத்து, இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொன்னீங்கல்ல சதுரங்கம் அப்படின்ட்டு, அது மாதிரி குளிர் சார்ந்த ஏதாவது ஒரு நாவல் ஆர் ஷார்ட் ஸ்டோரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணது? எனக்கு வந்து குளிர் சார்ந்து அப்படின்னு சொன்னா எனக்கு 2 நாவல நான் வந்து பேசுவேன். ஒன்னு வந்து வெண்ணிற இரவுகள்னு தஸ்தாவஸ்கியோடைய ஒரு நாவல். அந்த பனி பொழியும் இரவு தான் அந்த கதையோடைய ஹோல் இதுவே. டைம் அண்ட் ஸ்பேஸ் எல்லாமே வந்து அந்த பனி தான். அதுவும் ரஷ்யாவில் பொழியக்கூடிய அந்த பனி, இந்த மாதிரியான ஒரு பனிக்காலத்துல ரஷ்யாவில் பொழியக்கூடிய அந்த பனிக்காலத்துல ஒரு ஸ்டோரி நடக்குது. எனக்கு இந்த குளிர் அப்படின்னாலே லிட்ரேச்சரா நான் பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணும். அதே மாதிரி வந்து மதகுருன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருக்கு. அந்த செக்கோஸ்லோவேக்கியா நாட்டுல இருந்து ஒரு ரைட்டர் எழுதின ஒரு முக்கியமான நாவல் அது. அது பொலிட்டிக்கலா வேற அப்படின்னா கூட அதுல அந்த நாட்டுடைய பனி, அந்த பனி வந்து எப்படி அதுல டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்கன்னா, அந்த பனி காத்து, அந்த பனி வந்து மழை மாதிரி பொழியும், அந்த மாதிரி பனி. அதுல அந்த மதகுரு தங்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய கண்ணாடி ஜன்னல்லாம் உடையும். அந்த அளவுக்கு பனி. நம்ம படிக்கும் போதே வந்து நாம ஒரு 2 ஸ்வெட்டர் போட்டுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து சூப்பரா போகும். சோ இது ஞாபகம் வரும். அதே மாதிரி வந்து கேப்ரியல் கார்சியா மார்க்வஸ் அவருடைய ஒரு நாவல் இருக்கு. எல்லாருமே வந்து அந்த தனிமையின் 100 அதுதான் சொல்லுவாங்க. ஆனா அவர் எழுதின இன்னொரு முக்கியமான ஒரு நாவல் இருக்கு, த ஸ்டோரி ஆஃப் ஷிப்ரேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சின்ன குறுநாவல், ஒரு 14 சாப்டர் அதுல இருக்கும். அதுல வந்து கரீபியன் கடல்ல பொருட்களை வந்து வேற ஒரு நாட்டுல இறக்கிட்டு அங்கே இருந்து சில பொருட்களை ஏத்திக்கிட்டு வரக்கூடிய கப்பல்ல அந்த நடுக்கடல்ல ஒரு சூறாவளியில சிக்கி கப்பல் வந்து மூழ்க ஆரம்பிச்சிடும். அதுல மேக்சிமம் நம்ம டைட்டானிக் மாதிரி எல்லாருமே வந்து இதுவாயிடுவாங்க. அதுல நம்ம கதையுடைய ஹீரோ, அந்த கதையை சொல்றாருல அந்த ஹீரோ மட்டும் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அந்த கடல்ல சாப்பாடு இல்லாம, கடல்ல அப்ப அந்த கடலுடைய பனி, கடலுடைய இரவு, கடலுடைய மழை, இதெல்லாம் எப்படி கடந்து அந்த 14வது நாள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டெட் பாடி மாதிரி கரை ஒதுங்கி அப்புறம் அவர் வந்து
பொழைச்சாரு, அவரை வந்து கண்டுபிடிச்சு அவர் வந்து ஒரு பெரிய அதிசயம் மாதிரி நாடு ஃபுல்லா காட்டிட்டு போவாங்க, அதெல்லாம் வேற கதை. ஓகே. ஆனா அந்த பனி, கடலோடைய பனிய வந்து ஒரு சாப்டர்ல அப்படி எழுதியிருப்பாரு மார்க்வெஸ். ஓகே. நம்ம So எனக்கு லைஃப் அந்த ஆஃப் பை பனி மாதிரி தான். அப்படின்னாலே எனக்கு அதான் ஞாபகம் வரும். லைஃப் ஆஃப் பைல கூட வந்த புலி மாதிரி இதுல அவர்கிட்ட கூட எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். கூட எதுவுமே வராது. அதுல வந்து என்னன்னா அவருக்கு பசினா அப்படி ஒரு பசியா இருக்கும். அவர் தன் கையே கடிச்சு சாப்பிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பசி இருக்கும். ஓகே. சோ தனிமை என்னென்னலாம் செய்யும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நிஜமா நிஜமா. ஓகே. ஸோ ஒரு நாவல் அப்படின்னும் போது இந்த மாதிரியான குளிர் சம்பந்தப்பட்ட ஒரு நாவலாகவும் இதை பார்க்குறோம். அண்டு இதெல்லாம் ஓகே, குளிர்லாம் ஓகே, நம்ம கொஞ்சம் வேற விஷயங்களையும் நம்ம இந்த போட்காஸ்ட்ல பேசணும்னு தான் என்னோட ஆசை. ஸோ நீங்கள் வந்துருக்கீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு நல்ல ஒரு பெரிய சேட்டாக இந்த சேட் போயிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் லைஃப் வெர்சஸ் பொய்டிக் வியூ அப்படின்னுட்டு நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட வச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாழ்க்கை, அதுக்கு எதிரில் வந்து ஒரு கவித்துவமான பார்வை அப்படின்னு வச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கவித்துவமான பார்வை அப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் வந்து மெக்கானிக்கலா திங்க் பண்ணாம நமக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறோமோ அது எல்லாமே பொய்டிக் சென்ஸ் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பொய்டிக் சென்ஸ் தான். நிஜமா. இந்த நேரத்துல இதை பேசினா இதனால இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த லாஜிக்கல் எதுவும் இல்லாம, மணி மைண்ட் இல்லாம, எதுவுமே இல்லாம இந்த நேரத்துல இதை நம்ம பேசினா நமக்கு வந்து நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அது வந்து பொய்டிக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்க இந்த பொய்டிக் வியூவில் இன்னொரு கேள்வி, ஏன் கவிதை எழுதுறீங்க நீங்க? ஏன் இலக்கியம் சார்ந்த ஒரு நபரா இருக்கீங்க? இது வந்து ஒரு ஆக்சிடென்டலான ஒரு விஷயம்தான். நான் வந்து ஏன் கவிதை எழுத ஆரம்பிச்சேன் அல்லது இலக்கியம் சார்ந்து நான் ஏன் இயங்குறேன் அப்படின்னு. ஆனா எனக்கு வந்து என்னன்னா, அந்த இலக்கியம் தான் என்ன உயிர் போட வச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து நான் கதை கேட்டு வளர்ந்த பொண்ணு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வயசுல இருந்து எனக்கு அப்ப டிவி கிடையாது, கார்ட்டூன்ஸ் கிடையாது. எங்க பெரியப்பா, தாத்தா இவங்கெல்லாம் சொன்ன கதைகள் இருக்கு இல்லையா, அவங்க எல்லா கதைகளும் சொல்லியிருக்காங்க. பேய் கதைகள்ல இருந்து விக்ரமாதித்தன் கதையில இருந்து மகாபாரதம், ராமாயணம், எல்லா கதைகளையும் நான் கேட்டு வளர்ந்ததுனால அவங்களோட இடம் காலியாகும் போது அந்த இடத்த பிடிச்சது எனக்கு இலக்கியம் தான். ஓகே. சோ இப்போ வந்து அந்த லிட்ரேச்சர் வந்து எனக்கான ஒரு ஐடென்டிட்டியும் கொடுத்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ ஒரு ஆல்டர்னேட்டா இதை எடுத்துக்கிட்டு தான் இது உள்ள வந்திருக்கேன் அப்படின்றீங்க. ஒரு மனித வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. எந்த ஒரு விஷயம் மனிதனோட வாழ்க்கைக்கு ஒரு ஒரு மதிப்பு மிக்கதா, ஒரு ஒர்த்தா இருக்கு, இந்த ஒரு விஷயம் நான் பண்றேன்ப்பா, மனித வாழ்க்கைக்கு இது ஒர்த்தா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மனித வாழ்க்கைக்கு ஒர்த்தா இருக்கும் அப்படின்னா நான் நினைக்கிறது, இது வந்து எல்லாரும் ஒத்து போவாங்களான்னு தெரியாது. நீங்க சொல்லுங்க, எல்லாருக்குமே வேற வேற கருத்து இருக்கும்ல. டெஃபினட்டா டிராவல் மூலமா நம்ம கேதர் பண்ணிக்கிற அந்த மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஓகே, அதுதான் வந்து மனித வாழ்க்கைக்கு பெரிய ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக இந்த ஒரு மதிப்புன்றது வந்து மனுஷனுக்கு பல விதங்கள் இருக்குது, அது எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இதுவும் ஒன்றுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ட்ராவல் தான் உங்களோட ஒர்த்தா. ஓகே. ஸோ இது வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னோட மதிப்புன்றது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியில் இருக்குது, என்னோட ஃப்ரெண்ட்ஸில் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. இது சார்ந்து இன்னொரு கேள்வி, ஒரு ஃபேமிலி மெம்பர் இல்லை ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுது, சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அவங்க சேரணுமா, இல்லை சேரணும்னா என்ன செய்யணும், இல்லை இந்த மாதிரி பிரிவே வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சண்டையோ கருத்து முரண்பாடோ இல்லாம யாருமே இருக்க முடியாது. ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்கனாலே அவங்கக்கிட்ட வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்றது கண்டிப்பா வரும். அது வந்து பிரிவு வரைக்கும் போகுது அப்படின்னா நாம இன்னும் அவங்கள வந்து சரியா புரிஞ்சுக்கல, அல்லது அவங்களோட இடத்துல இருந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இன்னும் நம்மள வளர்த்துக்கலன்னு தான் நான் நினைப்பேன். ஓகே. சோ இப்ப ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சு போறாங்க அப்படிங்கும்போது என்னால அதை ஏத்துக்க முடியாது ஜென்ரலா. ஓகே. ஏன்னா ஒரு நட்பு வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடுக்காக பிரியறதெல்லாம் வந்து ஒரு துரோகத்துக்காக நம்ம நட்பை விட்டு போறது வேற, ஒரு கருத்து முரண்பாடுன்றது வேற. கருத்து அப்படிங்கிறது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து வந்தாலுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நான் அதையும் சேர்த்துதான் நம்ம அவங்கள நேசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி ஒரு பிரேக்கப் அளவுக்கு அது போகுதுன்னா, என்ன கேட்டா அவங்க நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா
அந்த கருத்தை வந்து செகண்டரியா தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம லைஃப்குள்ள வச்சுக்கணும். வேணும்னா வந்து அந்த ஹீட் ஆஃப் ஆர்குமெண்ட் நம்ம மனசுல இருந்து அந்த ஹீட் குறையிற வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், ஒரு சைலன்ஸை வந்து நம்ம கீப் அப் பண்ணலாம். ஆமா, மற்றபடி அதுக்காக ஒரு மனுஷனையே தூக்கி போடணுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமா தெரியுது. ஆனா இது வந்து நான் 100% ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாருமே மோஸ்ட்லி ஏத்துக்குவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் இனிமே ஜென்மத்துக்கு அந்த முகத்துல முழிக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தா எதுக்காக சண்டை போட்டேன்ற அந்த காரணமே கூட மறந்து போயிடும் அவங்களுக்கு. ஆனா அவங்க வந்து முழிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே மட்டும் இயங்கிட்டு இருப்பாங்க. நிஜமா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இனிமே என் லைஃப்ல அவன் கிடையாது, அவங்க கிட்ட பேசவே போறது கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த சர்க்கிளையே வந்து நான் அந்த ஒரு பர்சனுக்காக நான் வந்து விலக்கி வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு மைண்ட் வந்து திரும்ப சில விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்ல. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்து நம்ம மைண்டுக்கு வந்துட்டு போவாங்க. அந்த டைம்ல நானே வந்து எனக்கு கேட்டுட்டது, நம்ம ஏன் அவங்கள்ட்ட பேசாம போனோம், சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், ஒருவேளை நம்மளோட சர்க்கிளை திரும்ப ரீஃபார்ம் பண்ணிக்கலாமா, திரும்ப நம்ம லைஃப்குள்ள கொண்டு வரலாமான்னும் போது வேற யாரையுமே என்னால வந்து என் லைஃப்குள்ள திரும்ப கொண்டு வரணும்னு தோணல. ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரெண்டு மட்டும் திரும்ப வந்து ஒரு சின்ன ஹாய் சொல்லி பேசுறதுக்கான ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த பழைய இது ஒரு அந்த ஆக்டோபஸ் வந்து இது பண்ணிக்கும்ல, அந்த மாதிரி திரும்ப லைஃப்குள்ள எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா அந்த ஒட்டுமொத்த சர்க்கிள்ல நான் அந்த ஒரு ஃப்ரெண்டை மட்டும் நான் எடுத்துப்பேன் அப்படின்னு நான் எனக்கு நானே என் மனசு வந்து எனக்கே சொல்லுது. சோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது அந்த கருத்து முரண்பாடை தாண்டி இப்படிதான் யோசிக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த பிரேக் ஆனா அவசியம் தேவை. கண்டிப்பா. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே கூட நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன சண்டைகள்லாம் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணி திரும்பவும் பேச ஆரம்பிச்சாச்சு. ஆனா எங்க விட்டோமோ அங்கேருந்து திரும்ப தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. அதாவது ஏன் எதுக்கு இதனால அப்படிங்கிற அந்த எந்த லாஜிக்கலும் இல்லாம திரும்ப வந்து அந்த விட்ட இடத்துல இருந்து தொடர்றது இருக்குல்ல. உண்மைதான். சோ இது 96 டயலாக் வரும்ல, ரொம்ப தூரம் போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது நீ எங்க விட்டியோ அங்கதான் நின்னுட்டு இருக்கேன். அது வந்து அந்த படத்துல அந்த டயலாக் நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தான் முக்கியமா பாக்குறேன். லவ்ல கூட அது அவ்வளவு சாத்தியமான்னு தெரியல, ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல அது சாத்தியம். ஓகே, ஸோ இந்த ஒரு தாட் ஏன் இந்த கொஷின் இன்னைக்கு கேட்டேன் அப்படின்னா, நேத்து நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா எங்க வீட்டுல எங்க அப்பா அப்புறம் என்னோட மச்சான் 2 பேரும் ஒரு சின்ன ஃபைட் போட்டுக்கிட்டாங்க. எதுக்காக அந்த சண்டை ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பையனுக்கே தெரியல. அதுக்கப்புறமா கூப்பிட்டு கேட்டேன், என்னடா பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டீங்க, என்னமோ ஒன்று சொன்னாங்க, நான் சண்டை போட்டேன், அதனாலதான் சண்டை வந்துச்சு, என்னதான் சொன்னாங்க மறந்துட்டேன். ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் 2 பேரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இன்னொரு 2 நாள் கழிச்சு அவங்க பேசிக்குவாங்க, திரும்ப சண்டை போடுவாங்க, திரும்பவும் பேசிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து மனுஷங்களோட அந்த ஒரு ஜேர்னி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்டு கோவப்படுறது அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நேற்று செம்ம கோவம் இருந்தது எங்கள் வீட்டில். 2 பேரும் அப்படி கிட்டத்தட்ட அடிப்படி சண்டை மாதிரி தான் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்த கோவன்றது நான் அந்த பையன்கிட்ட சொல்லும்போது சொன்னேன், கோவன்றது வந்து ஒரு பாப்புலரான கோட் ஒன்று இருக்குது, நாம பண்ணாத தப்புக்கு நாமே கொடுத்துக்கிற தண்டனை தான் இந்த கோவம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் காதில் வாங்கல, அதுக்கப்புறமா யோசிச்சுப்பாரு அப்படின்ட்டு விட்டுட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கோவம்னா? அது கோவமா இருக்கும்போது இந்த மாதிரி எந்த கோட் சொன்னாலும் அது காதுல ஏறாது. ஆமாம், அது என்னமோ உண்மைதான். பட் என்னை பொறுத்த அளவுக்கு கோவம்ன்றத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு செடியில பூ பூக்குற மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ரொமான்டிசைஸ் பண்றது கிடையாது. அந்த பூ பூக்குது அப்படின்னா அப்கோர்ஸ் நான் ஒரு செடினா பூ பூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனுஷனா கோவம் வரணும். ஆனா அந்த செடியில பூ பூத்து அது அடுத்த நாள் உதிர்ந்து அது இல்லாம போயிடும்ல, அந்த மாதிரி ஒரு நாளுக்குள்ள அந்த கோவம் முடிஞ்சு போயிடுறதா இருக்கும். ஓகே, சோ இது மனசுக்குள்ள அதை அப்படியே வச்சுக்கிட்டு அடுத்த நாளுக்கு அந்த கோவத்தை கூட்டிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கேதான் அந்த கோவம் தப்பாயிடும். ஆக்சுவலா இது ரொமான்டிசைஸ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல, இதுக்குள்ள நிறைய அர்த்தம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பூ பூக்குறதுன்றது வந்து இட்ஸ்
நேச்சர், அது வந்து இயல்பா நடக்கிற ஒரு விஷயம். அந்த செடியோட வந்து ஒரு முக்கியமான வேலை செயல்பாடா அந்த பூ பூக்கிற விஷயம் இருக்கு. ஸோ அந்த பூ பூத்து அது உதிர்றதுன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். அப்பதான் அடுத்த பூ வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ மனுஷன் ஒரு கோவப்படணும், அதுக்கப்புறமா அதை மறந்துடணும், அதுக்கப்புறம் திரும்பவும் கோவப்படணும், திரும்பவும் மறந்துடணும். லைஃப் கண்டிப்பா என்னை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, ஒரு நைட்டுக்கு மேல அந்த கோபத்தை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா அது நம்ம யாரை நேசிக்கிறோமோ அந்த உறவுக்கும் அது வந்து தீமையா முடியும், நம்ம ஹெல்த்துக்குமே அது நல்லது இல்லை. ஏன்னா அந்த கோவத்தோடயே தூங்கி அந்த கோவத்தோடயே இருக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மள பிசிக்கலாவும் ரொம்ப டவுன் பண்ணிடும். அது தேவையில்லையே. லைஃப்ல நிறைய ஹாப்பினஸ்க்கான மொமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கு, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எதுக்கு இந்த கோவம்? அதுல என்ன கொண்டு போறோம்? அவ்வளவுதான், ஓரமா வச்சிடலாம். ஓகே, ஸோ பண்ணா ரொம்ப மறக்க முடியாத ஒரு ட்ரிப் அப்படின்னா என்ன ட்ரிப்? ஏன்னா நம்ம கூட ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிட்டே இருக்கோம், இப்போ வரைக்கும் நடக்கல. என்ன ட்ரிப் மறக்க முடியாது உங்க லைஃப்ல? மறக்க முடியாத ட்ரிப் அப்படின்னா எனக்கு நிறைய இருக்கு. ஒரு ட்ரிப் வந்து போன வருஷம் இயர் எண்டில் நான் ஒரு ட்ரிப்பு போயிருந்தேன். நானும் என்னோட நண்பரும் போயிருந்தோம். எப்படின்னா பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சு பைக்ல பாண்டிச்சேரியில ஆரம்பிச்சு பாண்டிச்சேரி, கடலூர், கடலூர்ல இருந்து சிதம்பரம், சிதம்பரம்ல இருந்து கும்பகோணம், ஆமா கும்பகோணம், கும்பகோணத்துல இருந்து அப்படியே தஞ்சாவூர், தஞ்சாவூர்ல இருந்து பூம்புகார், பூம்புகார்ல இருந்து தரங்கம்பாடி, தரங்கம்பாடியில இருந்து கங்கை கொண்ட சோழபுரம், அங்கே இருந்து அப்படியே டிசம்பர் 31 பாண்டிச்சேரிக்கு. ஓகே, சூப்பர். ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி. ஆனா அந்த ட்ரிப்ல வந்து நான் பண்ணது என்னன்னா, பாண்டிச்சேரியில ஆரோவில்ல ஆரம்பிச்சு காளி, ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நம்ம ஹிஸ்டரியிலயுமே ரொம்ப இடம்பெற்ற இந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனால் வழிபடப்பட்ட நிசும்ப சூதனி அப்படிங்கிற ஒரு காளி, அப்புறம் தில்லைக்காளி தாராசுரம்ல, அப்புறம் வந்து பூம்புகார்ல நம்ம கண்ணகி கோயில், இப்படி அந்த காளிகளை வந்து சுத்தி என்னுடைய அந்த ட்ரிப் இருந்தது, ரோட் ட்ரிப். அது வந்து மழை, குளிர், வெயில் எல்லாமே பார்த்த ஒரு ட்ரிப்புன்னா அதுதான். அது ரொம்ப மெமரபிள் ட்ரிப். ஓகே, ஸோ இந்த காளி அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு தாட் அப்படி டக்குன்னு கிளிம்சஸ் மாதிரி வந்துட்டு போச்சு. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று எழுதிட்டு இருந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெண் தெய்வங்களை பற்றின ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. ஸோ பெண் தெய்வங்கள், அந்த பெண் தெய்வங்கள் பற்றி எடுக்கும்போது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு பெண் தெய்வங்கள் பற்றி எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. நானும் எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ விஷயம், அது கிட்டத்தட்ட புதையல் மாதிரி தோண்ட தோண்ட அல்ல வந்துக்கிட்டே இருந்தது. உலகம் முழுக்க இந்த பெண் தெய்வங்களுடைய வழிபாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் எல்லாரையும் ஒன்றை ஒரு இடத்துல இணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உக்கிரம், அந்த ஒரு உக்கிர நிலை தான் அந்த பெண் தெய்வத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது, அவங்கள வழிபடுறதுக்கு கொண்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் எனக்கு அந்த டோட்டல் ஸ்கிரிப்ட் எழுதும் போது, அந்த ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ ஒரு காளி எப்படி உருவாயிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காளி எப்படி உருவாயிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு அந்த தாய்வழி சமூகத்துல வழிபடப்பட்ட ஒரு கடவுள் தான் காளி அப்படின்றது. ஒரு பெண் தலைமை ஏற்று ஒரு சமூகத்தை வழிநடத்தினால அதனோட இன்றைய எச்சம் தான் காளின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கும் கூட பல காளிகள் இருக்கத்தான் செய்யறாங்க. நிஜமா நான் எப்படி காளியை பாக்குறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு மாதிரி இண்டிபெண்டன்ட் சோல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு யாரையும் சார்ந்து வாழாம தன்னைத்தானே காத்துட்டு தன் இனத்தையும் காக்கக்கூடிய ஒரு பெண்ணாதான் காளியை நம்ம பார்க்க முடியும். நான் என்னுடைய பார்வையும் அப்படிதான் இருக்கு. ஆக்சுவலா ஒரு காளின்ற அந்த ஒரு, அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு அந்த உக்கிரத்தன்மை தான் எல்லா பெண் தெய்வங்களையும் ஒன்னா இணைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு யூனிக் கேரக்டரா நம்ம அந்த பெண் தெய்வங்கள்ட்ட பாக்குறது, அதுதான் சொன்னீங்கல்ல. அந்த யூனிக்னஸ் வந்து அவங்களோட இண்டிபெண்டன்ஸ்ல தான் இருக்கு, அந்த தனித்துவமான செயல்பாடு. ஒரு சின்ன வேறுபாடும் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா அந்த தனித்துவம்ன்றதும் ஓகே, அதையும் தாண்டி ஒரு தலைமைத்துவ பண்புன்றது வந்து நான் பாக்குறது. ஏன்னா ஒரே காலகட்டத்துல ரெண்டு பெண்கள் வந்து ஒரே குடும்பத்துல கூட அந்த தலைமைத்துவ ஒரு திறமையோட இருந்திருப்பாங்க. ஸோ அங்க அந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒரு போட்டி இருந்திருக்கும். அதையும் தாண்டி யாரு நிக்கிறாங்களோ அவங்கள தான் காளி நான் பாக்குறேன். ஏன்னா இது இன்னைக்கு கூட பொருந்தி போவோம். ஏதாவது ஒரு வீடு
வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டில் வந்து ஒரு தலைமை இருப்பாங்க. அந்த அந்த பெண் தான் வந்து அந்த மொத்த குடும்பத்தையும் கட்டி காப்பாற்றுற ஒரு இடத்துல இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் உடஞ்சு கூட போயிடும். அந்த அந்த குடும்பமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் ஒன்றா இருந்தது, அவங்க இல்லாமல் போனாங்க, மொத்த குடும்பமும் பிரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு தலைமைத்துவ பண்பு வந்து அந்த காளிக்கு இருக்கும் அப்படின்றது தான் என்னோட ஃபீல். ஸோ நிச்சயமா நான் அததான் தனித்துவம் அப்படின்னு நான் சொன்னது. நான் மீன் பண்ணது அதுதான். நான் கண் கூட ஒரு அம்மா அந்த மாதிரி பார்த்திருக்கேன். அவங்கள வந்து நான் நிஜமாவே ஃபீல் பண்ணது வந்து ஒரு காளி. அவங்க இறந்ததுக்கு பிறகு நிஜமாவே அந்த வீடு அனாதை ஆயிடுச்சு. நான் இப்ப எழுதிட்டு இருக்கிற கதையுமே வந்து அந்த வீடு அனாதை ஆயிடுச்சுன்னா ஒரு அம்மா இருக்காங்க, அதை சுத்தி ஒரு ஜீவன் இருக்கு, இந்த வீட்டுக்குள்ள ஒரு லைவ்லினஸ் இருக்கு. அந்த அம்மாவுடைய சடனான ஒரு டெத்துக்கு பிறகு அவங்களோட கணவர் வந்து என்ன ஆகுறாங்க, அவருக்குள்ள ஒரு லோன்லினஸ் கிரியேட் ஆகுது. கண்டிப்பா. ஆனா அது அந்த மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த வீடு ஒரு லோன்லினஸ் ஃபீல் பண்ணுது. அப்ப அது வரைக்கும் அந்த குடும்பத்தை, அவங்களோட பேர பசங்களை எல்லாத்தையும் அந்த அம்மா வந்து சிங்கிள் வார்த்தையில வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க காலியா தான் இருக்க முடியும். காளி சொல்றத செய் அப்படின்னு அனுப்பி விட்டுருப்பாங்க. அதான் ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமா. அவங்களோட ஏய் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அப்படியே அடங்கி போயிருவாங்க அவங்களோட எல்லாருமே, அந்த ரிலேட்டிவ்ஸ். ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க. ஸோ நீங்க சொல்றது எனக்கு அது கனெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு போயிட்டு அப்படியே காளிக்கு தாவிட்டோம். இன்னொரு ஃபைனலான ஒரு கொஷின் கேட்குறேன். அந்த கொஷனுக்கு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். லைக் ஒரு டெக்னாலஜி, இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கூட ஒரு டெக்னாலஜி மீடியம் தான். ஸோ இந்த டெக்னாலஜி இல்லைன்னா நம்ம இன்னைக்கு போட்காஸ்ட்டில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி மனுஷனை எப்படி மாற்றி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு மாற்றி வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து ஒரேடியா இதுல வந்து நல்லா மாத்திருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ரெண்டுமே, அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அவசியம். ஆனா அதே சமயம் நம்ம என்னன்னா, இந்த டெக்னாலஜினால நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, மனிதர்களுக்கு இடையில தூரங்கள் அதிகமாகி முகம் தெரியாத மனிதர்களோட ஒரு ஃபேக்கான லவ் அண்ட் கேருக்குள்ள நம்ம வந்து அடாப்ட் ஆகிக்கிட்டோமோ அப்படின்ற அந்த இது தோணுது. ஒரு கற்பனையான கதாபாத்திரங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர மாதிரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டுருச்சு அப்படின்னு. ஆமா, என்னன்னா நம்ம வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா கிட்ட வந்து காலையில எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் நம்ம சொல்ல மாட்டோம். ஆனா எடுத்தோடனே வாட்ஸ்அப்லயோ மெசஞ்சர்லயோ நம்ம வந்து போன் மூலமாவோ குட் மார்னிங்னு 100 பேருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனா இதே ஒரு நாள் கூட நம்ம அம்மாவுக்கோ அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அந்த மாதிரி சொன்னது கிடையாது. அதே மாதிரி ஒன்னா உட்காந்து ஃபேமிலியில சாப்பிடுறதுன்றது ஒரு டைம்ல இருந்துச்சு. அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டு அந்த சாப்பிட வச்சுட்டு ஒரு அந்த சாப்பிடும்போது ஒரு லைவ்லினஸ், அந்த ஒரு உரையாடல், அது எதுவுமே இல்லை. மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுறாங்க, என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாம சாப்பிட்டுட்டு இருப்போம். அப்புறம் நான் எங்க அக்கா வீட்டுல நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இந்த போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி கரெக்டா வந்து எல்லாம் ஒன்னாதான் தூங்குவாங்க, ஒன்னாதான் சாப்பிடுவாங்க. ஒரு ஒரு மாதிரி லிவிங் இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வீடும் பெருசாயிடுச்சு, தனித்தனி ரூம்ஸ் கொடுத்தாச்சு, ஆளுக்கு வந்து ஒரு போன்ல 2 போன் வச்சிருக்காங்க, ஸ்மார்ட் போன். மாடியிலதான் பசங்க இருப்பாங்க, அக்கா வந்து போன் பண்ணி கூப்பிடணும், சாப்பிட வாங்கப்பா அப்படின்ட்டு. அவன் அங்கிருந்து ரிப்ளை பண்ணுவான் போன்ல, சாப்பாடு மேல கொடுத்து விடுமா. இது நடக்குது. ஆனா இந்த போன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம மாடி வீடா இருந்தாலுமே படி ஏறி போய் முகம் பார்த்து குரல் வழியா பேசணும். அந்த போன்ல வந்து நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா போன்ல வந்து சில நேரத்துல எனக்கே அது இருக்கும், நம்ம உணர்வுகளை வந்து முழுமையா கன்வே பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீன் வந்து இந்த போனுக்குள்ள இருக்கு. நான் அழுதுட்டு இருப்பேன், ஆனா என்கிட்ட ஒருத்தர் வந்து டக்குன்னு அந்த நேரத்துல போன் பண்ணா டக்குன்னு அந்த உணர்வை வந்து நான் ஹைட் பண்ணிட்டு நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். சோ நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த போன்னால நமக்கு உண்மையா வெளிப்படுத்த முடியாம இருக்கு. இந்த டெக்னாலஜி பத்தி நான் ரொம்ப யோசிக்கும் போது சமீபமாக இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல நிறைய தற்கொலைகளை வந்து நான் பாக்குறேன்.
முகநூல்ல சிலர்லாம் வந்து பதிவு போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்குவாங்க. உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 5000 பேர் இருப்பாங்க. பேசுறதுக்கு ஒரு ஆளு கூட 5000 பேர்ல ஒருத்தர்கிட்ட கூடவா அவங்களால மனசு விட்டு எனக்கு இதுதான் பிரச்சனை, நான் இப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கேன், எனக்கு இது வந்து ரொம்ப மன உளைச்சல் தருதுன்னு பேசி ஒரு ஆறுதல் அடையறதுக்கான ஒரு நபரை கூடவா அவங்க சம்பாதிக்கல. இப்ப 5000 ஃப்ரெண்ட் இருந்து அல்லது ஒரு போஸ்ட் போட்டு 200 லைக் வாங்கி என்ன யூஸ்? ஒரு மனுஷன் வந்து மனசு விட்டு அழறதுக்கான ஒரு ஆள் கூட இல்லைல்ல இந்த டெக்னாலஜி டெவலப் ஆன அந்த காலகட்டத்துல. ஸோ எனக்கு அதனால வந்து இந்த டெக்னாலஜின்றது அது நமக்கு நிறைய கம்யூனிகேட் பண்ண முடியுது, இந்த மாதிரி ஷோ பண்ண முடியுது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட மனிதனுடைய நார்மலான சில உணர்வுகளை வந்து நம்ம இழந்துட்டோமோன்னு தோணுது. கண்டிப்பா. ஆக்சுவலா இந்த டெக்னாலஜியை வந்து ஊர்கா மாதிரி தொட்டுக்கணும், நம்ம வந்து அதையே மெயின் நம்ம வந்து ஃபுல் மீல்ஸ் மாதிரி சாப்பிட்டு. ஆமா, சோ அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. கண்டிப்பா. ஓகே, ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா கூட ஓகே. ஸ்நாக்ஸ் வந்து நம்ம 3 வேளை சாப்பாடா சாப்பிட மாட்டோம். எனக்கு பிஸ்கெட் பிடிக்கும், ஆனா 24 ஹவர்ஸ்லாம் பிஸ்கெட் சாப்பிட முடியாது. ஓகே, சோ ஒரு பிரியாணி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடலாம், ஆனா நம்ம டெய்லியும் சாப்பிட்டோம்னா பிரச்சனை. நான் இல்ல 3 வேளை பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரியாணி லவருமே 2 நல்ல பிரியாணி எடுத்துருவாங்க. இல்ல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இன்னமும். இந்த டெக்னாலஜி வந்து 3 வேளை எல்லாம் சாப்பிடவே முடியாது. என்ன வேணா 3, அதாவது ஒரு வேளைக்கு 1 அப்படின்னு அவங்க 10 நாள் கூட சாப்பிடலாம். இது பிரியாணி கிடையாது, அந்த போன் டெக்னாலஜி. அதை வந்து அடிக்டடா ஆயிடுறாங்கன்ற. ஆமா, ஆனா இந்த போன் மட்டும் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரவே முடிய மாட்டேங்குது. 7 செகண்டுக்கு ஒரு தடவை எடுத்து போன்ல என்ன வருது மெசேஜ், நமக்கு ஏதாவது யாராவது நம்மளுடைய உதவியை கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்கலன்னா மனசு வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் நாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். பட் உண்மை இப்போ நம்ம வந்து ஒரு தியேட்டருக்கோ இல்ல வந்து ஒரு ஏதாவது ஒரு முக்கியமா போன் யூஸ் பண்ண முடியாது, இந்த இடத்துல போன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கோ இல்ல தியேட்டருக்கோ போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம மொபைல் யூஸ் பண்ணாம படம் பார்ப்போம். ஆனா இன்டர்வல் விட்டு அடுத்த செகண்ட் நம்ம பண்ற வேலை என்னன்னா போனை எடுத்து யார் மெசேஜ் பண்ணிருக்கா, யார் கால் பண்ணிருக்கா, ஏதாவது மிஸ்ட் கால் வந்திருக்கா, இதான் பார்ப்போம். இல்ல இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நம்ம ஏதாவது ஒரு பாட்டு வந்துச்சுனாலே உடனே எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல யூஸ்வலா நான் சொல்றது, நீங்க இடையில ஒரு சிலர் பாக்குறது வேற. ஆனா ஒட்டுமொத்தமா எல்லாருமே வந்து பண்ற விஷயம் என்னன்னா இன்டர்வல்ல ஒரு போன் பார்ப்பாங்க. அதே மாதிரி படம் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த படம் பார்த்து அந்த ஃபீலை வந்து உள்வாங்கிறதுன்றதே இருக்கு, அடுத்து மொபைல் தான். ஸோ ஒருவேளை வந்து அந்த டைம்ல மெசேஜோ அல்லது காலோ வரலன்னா நமக்கு ஒரு சின்ன டென்ஷன் ஆகும் மனசு. அது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்மள யாருமே எதிர்பார்க்கலையா அப்படின்னு, நம்ம யாருமே தேடலையா அப்படிங்கிறது வந்து ஒரு சேட்னஸ் கிரியேட் பண்ணிடும். அவ்வளவு தூரம் காசு கொடுத்து வந்து எதுக்கு வந்து அந்த சேட்னஸ் நம்ம உள்ள வாங்கிக்கணும்? ஏன் அந்த 3 மணி நேரம் யாரும் போன் பண்ணலாம், ஓகே அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க அப்படின்னு ஏன் மனசு நினைக்க மாட்டேங்குது? அது எப்படி அடுத்தவங்க நம்மள இல்லாம ஒரு வேலையை பாக்குறது அப்படின்ற ஒரு தாட் தான். வெறும் கடிதம் மூலமா தகவல் தொடர்பு இருந்த காலகட்டத்துல இப்படி நம்மள யாருமே நினைக்காம இருக்காங்களே, நமக்கு எந்த டென்ஷனுமே வந்தது கிடையாது. ஏன்னா நம்ம 2 காலகட்டத்திலயும் வாழ்ந்திருக்கோன்றதுனால நம்ம சொல்றேன். நான் அந்த இடத்துலயும் கூட நம்ம அந்த ஒரு இதே மாதிரியான பிரச்சனையில தான் மனுஷங்க இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா இது ஏன் இன்னும் லெட்டர் வரலன்ட்டு ஒரு நாளும் காத்திருந்த காலங்கள்லாம் இருக்குல்ல. நான் 2த்தையும் பொருத்தி பார்க்கிறேன். ஒரு நாள் காத்திருந்தது அல்லது வாரம் காத்திருந்தது அது வேற. இப்போ வந்து செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. நேரத்துக்கும் நம்ம அவ்வளவு டென்ஷன் ஆகணுமான்றதுதான் என் கேள்வி. உண்மைதான். ஸோ இந்த அந்த காலகட்டம் அந்த ஒரு டூரேஷன் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ வேற ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸா ஃபீல் பண்ணல. ஸோ டெக்னாலஜி பத்தி ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், அதை வந்து ஒரு கவிஞருடைய பார்வையில் இப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த போட்காஸ்ட்ல நீங்க பார்த்த விஷயங்கள், கேட்ட விஷயங்கள், ஸோ என்ன மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க ஷேர் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எண்டு வந்துச்சுன்னு வேற எதுவும் கேட்கறதுக்கு இல்ல. ஆக்சுவலா இது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம வந்து ஏதாவது டக்குன்னு வந்து பிளாங்க் ஆயிடும். கேள்வி கேட்டா பதில் சொல்லுவோம், நீயா சொல்லுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். இல்ல நம்ம அது ஸ்டார்டிங்ல நீங்களா பேசுங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ஃப்ளோல வந்து பேசிட்டு வந்துருவோம். இந்த டெக்னாலஜி பத்தி பேசிட்டு வரும்போது எனக்கு நான் என்ன பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நான் வந்து 24 hours ஆன்லைன்லயே இருக்கிற ஆள். ஆனா எல்லா நேரமும் போன் யூஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, ஆனா ஆன்லைன்லயே இருப்பேன். ஆனா எனக்கு என்ன ஒரு ஹேபிட் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3 மாசம் வந்து நான் போனை சுத்தமா வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சைலண்டா இருப்பேன். யாருடைய தொடர்புக்குள்ளயும் இருக்க மாட்டேன்.
ஏன்னா எனக்கு வந்து ஃபோன் இல்லாமலும் என் வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்படியே பதறுவாங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு, எங்கேயாவது போய் சார்ஜ் போடணும், யார்கிட்டயாவது இது பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோலாம் வந்து கிடையாது. அது ஒரு ஃபோன், ஒரு கருவி, நமக்கு ஏதோ ஒரு வகையில துணை செய்யுது. ஆனா அது இல்லாமலும் நம்மளால வந்து இருக்க முடியும், அது இல்லாமலும் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனால எவ்ரி இயர் ஒரு 3 மாசம் அது வந்து ஃபோன், எஃபி கிடையாது, ட்விட்டர் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, எதுவுமே இல்லாம, ஃபோன் கால் எதுவுமே இல்லாம நான் உண்டு, என்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க உண்டு, என் வீட்டு நாய்க்குட்டி பூனைக்குட்டி உண்டு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல. அப்படி ஒரு வாழ்க்கை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லைஃப் தான். உண்மைதான், நான் சொல்ல வந்தேன். ஓகே, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனால் வருஷத்துக்கு 3 மாசம்ன்றது ஒரு பெரிய கேப்பா இருக்கும். விக்ரமாதித்யன் இல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 3 மாசம் எடுக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 10 நாள் எடுக்கலாம். நீங்க ஒரு 3 நிமிஷம் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். அது கூட முடியாம இருக்காங்க பல பேர். ஆமா, இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டர் இருக்காங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க வந்து எவ்ரி சண்டே அவங்க வந்து போன் யூஸ் பண்ண மாட்டாங்க, மௌன விரதம் இருப்பாங்க, யார்ட்டையுமே பேசக்கூட மாட்டாங்க எவ்ரி சண்டே. அந்த டைம்ல நிறைய பேர் வந்து இந்த மௌன விரதம் சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா மௌன விரதத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வார்த்தைகள்ல இருந்து சைலண்ட் ஆகணும். சோ அந்த நம்ம மனசு வந்து சைலண்டா இருக்கும்போது நிறைய யோசிக்கும், நிறைய வார்த்தைகள் வரும். ஆனா அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரு பிளாங்க் மைண்டுக்கு போக முடியுமா, அதுதான் வந்து மௌன விரதத்தினுடைய முக்கியமான இதுவே. ஆனா நம்ம வந்து சைகையில கன்வே பண்ணுவோம், இன்னைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், சாப்பாடு வேணும்னு எல்லாத்தையும் சைகையில கன்வே பண்றதுக்கு அப்புறம் எதுக்கு மௌன விரதம்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த இது மௌன விரதம் எடுக்கிற அப்படின்னு, இது கிட்டத்தட்ட பேசுறது என்ன மௌன விரதம் வித்தியாசமா இருக்குன்ற மாதிரிதான் இருக்கும். இந்த உண்ணாவிரதம் அப்படின்னு ஐ மீன் இந்த சாப்பிடாம விரதம்லாம் இருக்கிறவங்க வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, பால் குடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா கேட்டா உண்ணாவிரதம், அது பேரு லிக்விட் டயட். ஆமா, லிக்விட் டயட். அது அந்த மாதிரி, அதே மாதிரி அந்த விரதம் படைச்சு முடிச்சோடனே ஃபுல் கட்டுவாங்க. இல்ல நல்லா இருக்கும்ல. சோ ஆமா, சோ அந்த மாதிரி அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது பிரேக் எடுக்கலாம். இந்த டெக்னாலஜில இருந்து வெளியில வந்து மனுஷ முகங்களை பாக்குறது அப்படிங்கறது வந்து, மனுஷ குரலை கேட்கறது, முகம் பார்த்து பேசுறது. போன்ல வந்து உன் மேல கோவத்துல கூட நான் சிரிச்சுக்கிட்டே பேச முடியும். ஆமா, ஆனா நேர்ல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. உண்மைதான். சோ இப்ப வீடியோ கால்லாம் வந்துருச்சுல, வீடியோ கால் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறேன். டெக்னாலஜிக்குள்ளேயே. ஆனாலும் என்னதான் வீடியோ கால்ல பேசினாலும் பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி எனக்கு வராது. இல்ல, பொது எல்லாருக்குமே அது அப்படிதான். சில பேர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு சில வீடியோ கால்ல வந்து நீ ஏதாவது சொல்லும் போது எனக்கு அப்படியே நங்குன்னு குத்தணும்னு தோணும். ஆனா வீடியோ கால்ல குத்த முடியாது. நான் குத்துனேன்னா செவுத்துலதான் குத்திக்க முடியும். ஆனா பக்கத்துல இருக்கும்போது நங்குன்னு குத்த முடியும். சோ டெக்னாலஜி வேண்டாம் அப்படி எடுத்துக்கலாமா? டெக்னாலஜி வேண்டவே வேண்டாம்னு சொல்ல, அதான் நம்ம உதாரணமே சொன்னேன், ஊர்கா மாதிரி இருந்தா ஓகே. அது வந்து அது நம்மள ஹேண்டில் பண்ணக்கூடாது, நாம அதை ஹேண்டில் பண்ணணும். ஓகே, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள டெக்னாலஜி வச்சுக்கோம், டெக்னாலஜி கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போவானா அப்படின்னு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நச்சுன்னு 4 வார்த்தை சீரீஸோட இன்னைக்கு நச்சுன்னு 4 வார்த்தை இதுதான் நினைக்கிறேன். சொல்லுங்க நீங்களே ஒருத்தர. கண்டிப்பா, டெக்னாலஜி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், டெக்னாலஜி நம்மள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சூப்பர். ஸோ இன்னைக்கு நச்சுன்னு 4 வார்த்தை போட்காஸ்ட் சீரீஸ் ஒரு எண்டுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மனுஷி, கவிஞர் மனுஷி. அண்ட் என்னோட ஃப்ரெண்டு, அவங்களோட உண்மையான பேர் வந்து ஜெயபாரதி. ஸோ அந்த பேரில் தான் நான் இன்னமும் கூப்பிட்டு இருக்கேன். ஸோ மக்களுக்கு வந்து அவங்க கவிஞர் மனுஷியா வெளியில் தெரியுறாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு அவங்க கூட இப்படி ஒரு பெரிய போட்காஸ்ட், அந்த ஒரு சேட்டிங் வந்து நம்ம இன்னைக்கு நடத்தி முடிச்சிருக்கோம். ரொம்ப நன்றி மனுஷி, என் கூட இன்னைக்கு போட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை, இந்த குளிர் பத்தி நான் அதிகமா யோசிச்சதே கிடையாது. ஏன்னா குளிர்னாலே வந்து பெட்ஷீட்குள்ள ஒடுங்கி இருக்கிற அந்த மாதிரி தான். காலையில எந்திரிக்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அலாரம்லாம் அடிக்கும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் சொல்லி 10 மணி வரைக்கும் தூங்குறதெல்லாம் இருக்கும். ஆனா இந்த குளிரை வந்து நினைக்கும் போது நமக்கும் இவ்வளோ மெமரிஸ் இருக்கா அப்படின்னு ரீகலெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நன்றி. ஆக்சுவலா இன்னைக்கு
நச்சின நாலு வார்த்தை சீரீஸில் எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் வந்து கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு ஷேர் பண்ண அந்த ஒரு தாட்லேருந்து என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டே பரேடு, அதுக்கப்புறமா நம்ம சண்டிகர் பயணம், மனுஷி போயிட்டு வந்த அந்த ஒரு குளிர் நாட்கள், இது தாண்டி சிறுகதைகள், கவிதைகள், நிறைய கவிதைகள் வேறு பார்த்தோம். இன்னும் நிறைய இந்த பொய்டிக்கான லைஃப் பற்றின ஒரு புரிதல், அப்புறம் ஏன் மனுஷி வந்து லிட்ரேச்சருக்குள்ளே வந்தாங்க, இலக்கியத்துக்குள்ளே ஏன் வந்தாங்க, ஏன் கவிதை எழுத ஆரம்பித்தாங்க, அப்புறம் மனிதருடைய வாழ்க்கையோட மதிப்பு, இப்படி பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிட்டோம். முக்கியமாக இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி கூட சண்டை போடாதீங்க, அது சண்டை போடுறது வந்து ஒரு சின்ன சிக்கலை உண்டாக்கும், அது சண்டை போடுறது தேவையில்லை, ஆனால் சண்டை போட்டாலும் அதுக்கப்புறமா மாறி போயிடணும், இது இயல்பாக இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்டு கோவம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அந்த டெக்னாலஜியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நிறைய மறக்க முடியாத ட்ரிப்ஸ், இப்படி பல விஷயங்களை இந்த போட்காஸ்ட்டில் நம்ம கேட்டோம். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி கவிஞர் மனுஷி, ஜெயபாரதி என்னோட ஃப்ரெண்டு. அண்டு இது போல் இன்னும் பல நச்சின நாலு வார்த்தை போட்காஸ்ட் சீரிஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணணும், இல்லை இந்த டாபிக் பற்றி பேசுங்க, இல்லை இவங்க என்னோட ஃப்ரெண்டு, இவங்களை வந்து உங்களோட ஷோவில் பேச வைங்க, இல்லை நான் பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா IRJ ஆனந்த் அப்படின்ற என்னோட இன்ஸ்டா ஹேண்டிலுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஆடியோ நோட்டாக அனுப்பலாம், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாக கூட அனுப்பலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நச்சின நாலு வார்த்தை போட்காஸ்ட் சீரிஸில் பேசி என்ஜாய் பண்ண போகிறோம். அது வரைக்கும் நச்சின நாலு வார்த்தை போட்காஸ்ட் சீரிஸை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நான் உங்க RJ ஆனந்த். என் கூட இருந்து விடைபெறுறது கவிஞர் மனுஷி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ அண்ட் கீப் லிசனிங். என்ஜாய். பாய் பாய்.